அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப கம்மி தாங்க. இது வந்து அவல், இந்த ஃப்ளாட் அவல் எல்லா கடையிலையுமே கிடைக்கும். இந்த அவல் வந்து நான் 1 கப்பு வச்சுருக்கேன். இஞ்சி வந்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 1, கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு, கருவேப்பிலை, 1 வெங்காயம், எண்ணெய், அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இது ரொம்ப ஈஸியாக ஒரு 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அப்புறம் இதை செஞ்சுட்டு ஒரு டைட்டான டப்பாவில் போட்டு மூடி ஒரு 2-3 வாரம் கூட இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு பிடிச்ச மாதிரி மொறுமொறுன்னு இருக்கும். வாங்க இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த அவலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் இதை 2 தடவையாக வறுக்க போகிறேன். ஒரே தடவையாக வறுத்தோம்னா நமக்கு அந்த அளவுக்கு இடம் பிடிக்காது கடாயில். அதனால் பாதி போட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா நீங்கள் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. வறுத்த அப்புறமா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். இது கொஞ்சம் பொடி பொடியாக இருக்கிறதெல்லாம் அது அடியில் இருக்கும். அது ஒன்றும் இப்போ இது இல்லை, நம்ம அப்படியே இதை வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும். இது பாருங்கள், இந்த அடியில் இருக்க அந்த பொடி பொடியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கலர் அதிகமாக இதுவாகிடும். அதை வந்து நம்ம அப்புறமா ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே இதை கடாயில் கொட்டினாலே உங்களுக்கு அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. பாருங்கள், இந்த மாதிரி கையில் எடுத்து நொறுக்குனிங்கன்னா அது நொறுன்னு அப்படியே நொறுங்கி போயிடும். அவ்வளோதான், இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னும் பாதியை நான் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இதை எடுத்துகிட்டு நான் இன்னொரு தடவை போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லா அவலும் வந்து நான் இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கேன். நம்ம வெறும் கடாயில் போட்டு இந்த மாதிரி வறுத்தோம்னா ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட்லேயே இது ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்தால் அதை அப்படியே நசுக்குனிங்கன்னா அப்படியே நொறுங்கி கொட்டிடும். அந்த அளவுக்கு இதை வறுத்துட்டோம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் இஞ்சி துண்டு சேர்த்துடலாம். இஞ்சி துண்டு சேர்த்துட்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அதோட வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கின அப்புறமா நம்ம இதோட உப்பும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது முதல்ல இந்த வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து நம்ம ஒரேடியாக 1 கிலோ 2 கிலோ அவல் வாங்கி இந்த மாதிரி வறுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு காற்று புகாத மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 2-3 வாரம் வரைக்குமே இதை ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க. இப்போ பாருங்கள், இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு. கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதங்க விடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த அப்புறம் நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இதை அப்படியே டைட் பண்ணி கண்டெய்னரில் போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா வேணுன்னும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவங்களும் சாப்பிட்லாம். டீ டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரிஷா சைட்லலாம் இது வந்து தினமும் டீ டைமில் சாப்பிடுவாங்க. அதோட காலையில் டிஃபனாக கூட இதில் நான் ஏற்கனவே 2-3 வீடியோ போட்டிருக்கேன் டிஃபன் ஐட்டம்ஸ் ஒரிஷா ஸ்டைலில். அதோடு சேர்த்து இதையும் சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ஐட்டமு. இப்போது இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சுங்க. உப்பு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம இதில் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அவலை தூக்கி கொட்டி கலந்து விட்டுடலாம். நம்ம எதுக்காக எண்ணெயில் உப்பு சேர்க்குறோன்னா அப்போ தான் இதில் எல்லாம் சேர்ந்து கலந்து வரும். நம்ம அவலில் இப்போ போட்டோம்னா அந்த உப்பு வந்து சேராது. அதனால தான் நம்ம எண்ணெயில் போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல மொறுமொறுன்னு ஒரு ஈஸியான ஸ்நாக் ஐட்டம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸி தான். ஒரு 2 நிமிஷத்துலேயே நமக்கு இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரிஷா ரெசிபீஸ்லாம் தமிழ் லாங்குவேஜ்லேயும் தமிழ் ரெசிபீஸ் ஒரியா லாங்குவேஜ்லேயும் போட்டுட்ருக்கேன். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே போல் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.